வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் டேட் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸாம் டேட்டை வச்சுட்டு நமக்கு அட்மிட் கார்டு வந்து எப்போ டவுன்லோட் பண்ணலாம், வித் எக்ஸாம் சிட்டி, அதாவது இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து இத்தனாம் தேதி எக்ஸாம் வந்து நம்மளுடைய தேதி வந்து நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாமுக்கு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுறதப்ப நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இதில் ஷார்ட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். கால் டிக்கெட் வந்த உடனே நம்ம கால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் போட்டுட்டு அதில் வந்து உங்களுக்கு வந்து விரிவான விளக்கம் வந்து நம்ம தர இருக்கோம். இப்போ வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து குரூப்பில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஒரு ஷார்ட் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி வந்து 4ஆம் தேதி வந்து எக்ஸாம் டேட் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே அட்மிட் கார்டு வந்து நமக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1, அதாவது 1ஆம் தேதி வந்து 4ஆம் தேதி நடக்க இருக்கிறவங்களுக்கான தேதிக்கு மட்டும்தான் பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து அட்மிட் கார்டு வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம். இதுவே உங்களுக்கான எக்ஸாம் வந்து பிப்ரவரி 7 இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு முன்னதாக நீங்கள் வந்து பிப்ரவரி 3ஆம் தேதி தான் உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இப்படி தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். அதாவது எனக்கு பிப்ரவரி லாஸ்ட், அதாவது 20ஆம் தேதி தான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 16ஆம் தேதி தான் உங்களுக்கான அட்மிட் கார்டை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். உடனே பிப்ரவரி 4ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதியே எல்லோருமே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் டவுன்லோட் பண்ண முடியாது. இதுவே எனக்கு எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிட்டி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்ன வந்து இதுக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் டேட் கொடுத்துருவாங்க, உங்களுடைய ரோல் நம்பர் வித் எந்த ஷிஃப்ட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஷிஃப்ட் வந்து மோஸ்ட்லி டெய்லியும் 3 ஷிஃப்ட் வந்து நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம். இந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்காக பார்த்துக்கோங்க. இந்த ரிப்போர்ட்டிங் டைமை தாண்டி 5 நிமிஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலும் உங்களை கண்டிப்பான முறையில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம் சிட்டி இன்ஃபர்மேஷன் லிங்க் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஜனவரி லாஸ்ட் வீக்கில் வந்து நமக்கான இந்த எக்ஸாம் சிட்டி இன்ஃபர்மேஷனுக்கான லிங்க் வந்து நமக்கு வந்து எஸ்எஸ்சிலேருந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. டேட் வந்து நம்ம வந்து எல்லோருக்குமே தெரியும். நம்ம ஏற்கனவே எத்தனாம் தேதியிலேருந்து எத்தனாம் தேதி வரை நடக்குது, எத்தனை ஷிஃப்ட் வந்து நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட், அதாவது ஐடி ப்ரூஃப், ஆதார் வந்து நீங்கள் கொண்டு போகலாம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் வந்து கொண்டு போகலாம். இல்லை நான் 10th மார்க் ஷீட் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஏற்றுக்கிடலை. ஒரு சில சென்டரில் வந்து 10th மார்க் ஷீட் வந்து கண்டிப்பான முறையில் ஏற்றுக்கிடலை. இதுவே நீங்கள் வந்து டிரைவிங், அதாவது உங்களுடைய போட்டோவோட ஒரிஜினல் ப்ரூஃப், அதாவது இப்போ டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாலும் உங்களுக்கு காப்பி வந்து 2 காப்பி வந்து டிரைவிங் லைசன்ஸில் வந்து கொடுப்பாங்க. அந்த காப்பியை நீங்கள் கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காப்பியை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து கொண்டு போகிறது வந்து எல்லாமே ஒரிஜினல், அந்த ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் நீங்கள் கொண்டு போக போகிறீங்க. ஒரிஜினல் மட்டும் கொண்டு போங்க வித் உங்களுக்கான அட்மிட் கார்டு. இந்த 2 கொண்டு போனாலே போதுமானது தான். நன்றி, வணக்கம்.